வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பா ரஞ்சித் அடுத்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வேட்டுவம். ஸோ வேட்டுவம் படத்துக்கான ஷூட்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரைக்குடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் அவர் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஆர்யா வந்து வில்லனாக நடிக்கிறாரு. ஆக்சுவலாக தங்கலான் முடிச்சுட்டு பா ரஞ்சித் வந்து ஆர்யா வச்சு சார்பட்டா பரம்பரை 2 தான் எடுக்கிற மாதிரி இருந்தார். போஸ்டர் கூட அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு அந்த படத்தை அப்படியே ஹோல்டில் வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். ஆர்யா கூட சார்பட்டா 2 ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் ஆர்யாவை இந்த வேட்டுவம் படத்துக்குள்ள வில்லனா கொண்டு வந்திருக்காரு. ஸோ செமையான ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்காக ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி லுக்கில் இருக்காரு. பெரிய மீசை வச்சிருக்காரு, ஹேர் கட் பண்ணியிருக்காரு. இந்த வேட்டுவம் படத்தை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பா ரஞ்சித் வந்து கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாரு. போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் இந்த படத்தை பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ரூரல் கேங்ஸ்டர் ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. டெய்லி லேபராக இருக்கிற ஹீரோ வந்து எப்படி கேங்ஸ்டராக உருவாகிறாரு, எதனால கேங்ஸ்டராக உருவாகிறாரு, கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறாரு, ஒரு ராபின் ஹுட்டாக இருக்காரு. இதனாலேயே இவர் பல பெரிய ஆளுங்களை வந்து பகச்சிக்க வேண்டியதாக ஏற்படுது. ஸோ அப்படி பல எதிரிகள் இவருக்கு உருவாகும் போது அந்த எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் இவர் எப்படி சமாளிச்சாரு, என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே நியூஸ் வந்தது. ஸோ இந்த படத்தில் அந்த கேங்ஸ்டர் கேரக்டருடைய பேர் வந்து சோழன் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்கு. இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், ஆர்யா இவங்க 2 பேரை தாண்டி அசோக் செல்வன் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாருங்கிற ஒரு நியூஸ் வந்தது. பட் இப்போ ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா வந்து தெரியல. அண்ட் வேட்டுவம் ப்ராஜெக்ட்டை பற்றி ரீசெண்டாக வந்த இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேட்டுவம் படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. இதே மாதிரி ஒரு நியூஸ் தான் சார்பட்டா பரம்பரை படத்துக்கும் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுக்க போறாங்க அப்படின்னு. ஏன்னா சார்பட்டா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளான்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸிங் கிளான்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி வெப் சீரிஸாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பா ரஞ்சித்துக்கு இருந்திருக்கு போல. பட் அதை டிராப் பண்ணிட்டு தான் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வேட்டுவமோடைய வெப் சீரிஸோடைய கதைக்களமா என்ன இருக்குன்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டுவம் படத்தோடைய கண்டினியூஷனாக தான் அந்த வெப் சீரிஸ் இருக்க போகுது. இந்த கதையில அந்த கேங்ஸ்டருக்கு பல எதிரிகள் உருவானதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் இன்னும் பிரச்சனையை பெருசாக எடுத்துட்டு போக வேண்டாம், நம்மளே போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேங்ஸ்டர் போய் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. ஸோ ஜெயிலில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, ஜெயில் எப்படி இயங்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெப் சீரிஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை மூவி டீம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வேட்டுவம் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு ரூரல் கேங்ஸ்டர் படத்தை பா ரஞ்சித் பிரசன்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். லைக்கா வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போறாங்க, ஷட் டவுன் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. நம்மளுமே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா வந்து அவங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டாங்க, மறுபடியும் ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 2 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல. அதில் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே சூப்பர் ஸ்டார் லைக்காக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு நியூஸ் வந்தது. பட் அதுக்கப்புறமா லைக்காக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒரு யோசனையில் இருந்தாங்க போல. பட் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் லைக்காக்கும் ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அது தலைவர் 173 இருக்குமா, 174 இருக்குமா, இல்லை 175 இருக்குமா அப்படிங்கிறது இப்போ தெரியல. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூலி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது, ஜெயிலர் 2 கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்து தலைவர் 173 ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை மணிரத்னம் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருடைய மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக்கா உள்ள வர முடியுமாங்கிறது தெரியல. பட் ஏற்கனவே பொன்னியின் செல்வனில் இந்த 3 ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ லைக்கா இருக்கிற நிலைமையில அவங்க ஒரு சோலோ ப்ரொடியூசராக இருந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் தான் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால மேபி அது ஒரு தனி ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மணிரத்னம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கதையை சூப்பர் ஸ்டார் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டாக கிடைக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தை எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர் திரும்ப சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவர் தான் தலைவர் 173 டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படத்துக்கான அடுத்த அப்டேட் வந்து இந்த மாதம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்ச் 14 லோகேஷ் கனகராஜ் பர்த்டேக்கு ஒன்று கூலி அப்டேட் வரலாம். இது மிஸ் ஆச்சுன்னா ஏப்ரல் 14 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ மேபி ஏப்ரல் 14 கூலி படத்தோடைய டீசர்
வித் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், விட்டாங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 உடைய அடுத்த ஷெட்யூல் கேரளாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றியுமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கேரளாவில் செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு லென்த்தி ஷெட்யூல், கிட்டத்தட்ட 1 or 2 months கிட்ட அங்கே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரளா ஷெட்யூலில் சூப்பர் ஸ்டாரோடைய போர்ஷன்ஸ் வந்து 15 to 20 டேஸ்க்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ரெட்ரோ படத்துக்கான டப்பிங் ஒர்க்கை சூர்யா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இதை வீடியோவாக ரிலீஸ் பண்ணி மூவி டீம் அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி ட்ரெய்லருக்கு முன்னாடி தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் ஸ்ரேயா சரண் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. மேபி அது தேர்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணலாம், இல்லை படத்தில் தான் போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ரெட்ரோ படத்தோடைய எஃப்டிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த படத்தோடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸாக இருந்தாலும் காலையில் 9 மணி தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ் எல்லா இடங்கள்லுமே வந்து எஃப்டிஎஃப்எஸ் காலையில் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ கேரளாவில் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி தான், அஃபிஷியலாக போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடங்களையும் காலையில் எஃப்டிஎஃப்எஸ் 9 o'clock தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் அஜய் ஞானமுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து டிமாண்டி காலனி பார்ட் 3 அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஃபோட்டோ போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்துக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. ஸோ டிமாண்டி காலனி 3க்கான ஷூட்டிங் இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. படம் வந்து அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும். டிமாண்டி காலனி சீரிஸ் வந்து 3யோட முடிகிற மாதிரி தெரியல, 4, 5 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே வச்சு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் வெப் சீரிஸ் ஒன்று அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ண போகிறாரு, நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. அந்த வெப் சீரிஸை எடுத்து முடிச்சிட்டாரா இல்லை இதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் நானியோடைய ஹிட் 3 பற்றி ஒரு நியூஸ் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். ஹிட் 3 உடைய எண்டில் ஹிட் 4க்கான லீட் இருக்க போது. அந்த லீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோ தான் வந்து கேமியோ பண்ண போகிறாரு, அவர் தான் ஹிட் 4 உடைய ஹீரோவாக வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அதில் 3 ஆக்டர்ஸோடைய பேர் வந்து சொல்லப்படுது. ஒருத்தர் வந்து துல்கர் சல்மான், இன்னொருத்தர் வந்து விஜய் சேதுபதி, இன்னொருத்தர் வந்து கார்த்தி. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் கேமியோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரில் ஆக்டர் கார்த்தி இவருடைய பேர் தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி தான் கேமியோ பண்ணியிருக்காரு, அவர் தான் ஹிட் 4 உடைய லீட் ஆக்டராக வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அவர் பண்ணால் செமையாக தான் இருக்கும். பட் ஏற்கனவே இங்கே கார்த்திக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் ஹிட் 4 எப்போ பண்ணுவார், என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல, சீக்கிரமே தெரிய வரும். ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு நைட் 8:02க்கு ஓப்பன் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கே எல்லா தேட்டர்லையுமே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். கொஞ்சம் தேட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சாட்டர்டே சண்டேக்குள்ளே மொத்தமாக எல்லா தேட்டர்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் இப்போ வரைக்குமே ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வரல. மேபி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்போ வேணாலுமே அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிவிட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வரப்போகுது போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேக்குள்ளே நிச்சயமாக ட்ரெய்லர் வந்துடும்.